ரெசல்யூஷன் இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இங்கிலீஷில் எப்படி ஃப்ளூவெண்ட்டாக பேசணுங்கிறதுக்கான 3 டிப்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் I am Maya. You're watching Maya Stories. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா do subscribe to our channel for more videos like this. Tip number 1. Learn phrases than vocabularies. நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது என்னோடய இங்கிலீஷ் ஸ்டாஃப்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 இங்கிலீஷ் வேர்ட்ஸாவது லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். இதோட ரிசல்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா 2 நாளில் நான் கற்றுக்கிட்ட அத்தனையும் மறந்துட்டேன். அப்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் என்ன தான் இங்கிலீஷில் 100க்கும் மேலே வேர்ட்ஸை கற்றுக்கிட்டாலுமே நான் அதை டெய்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. அது எனக்கு தேவையும் படலை. ஸோ என்னோடய தேவை என்னன்னு நான் தேட ஆரம்பித்தேன். அப்போது தான் எனக்கு இந்த டிப் கிடச்சிது. இங்கிலீஷில் ஃப்ரேசஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ். அதை நமக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ஒருத்தங்க லேட்டாக வராங்க அப்படின்னா தமிழில் ஏன் லேட்டாக வரீங்கன்னு நம்ம கேட்குறோம்ல, அதே மாதிரி இங்கிலீஷில் why are you late அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுவும் ஒரு ஃப்ரேஸ் தான். ஸோ ஃப்ரேசஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் தர்றது தான் ஃப்ரேசஸ். ஸோ இங்கிலீஷில் நம்ம வேர்ட்ஸை பார்க்குறத விட இந்த ஃப்ரேசஸாக பார்க்கலாம். ஏன்னா வேர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் ஃப்ரேசஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கம்மி. நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கும் ஒரு நேச்சுரலாக பேசுகிறதுக்கும் நமக்கு இந்த ஃப்ரேசஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஐ ஹாவ் நெவர் பீன் டு ரோம். இது இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ். ஸோ இதை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் போகாத ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைக் தஞ்சாவூர்னு வச்சுக்கலாம். ஐ ஹவ் நெவர் பீன் டு தஞ்சாவூர் எப்படி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரேசஸை மாடிஃபையும் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2. டோன்ட் ட்ரான்ஸ்லேட். இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். நம்ம தமிழில் எப்படி நேச்சுரலாகவும் ஃப்ளூவெண்ட்டாகவும் பேசுகிறோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷில் பேசணும். ஆனால் சில பேர் இங்கிலீஷில் பேசுகிறன்ற பேரில் நல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. லைக் மைண்டுக்குள்ளேயே யோசிப்பாங்க, இப்போ நம்ம அடுத்தது என்ன பேச போகிறோம், ஸோ நம்ம இந்த டாப்பிக்கை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், இது நடந்ததுன்னு தமிழில் நல்லா யோசிச்சு வச்சுட்டு அங்கே பேசும்போது அவங்க என்ன யோசிச்சு வச்சாங்களோ அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. லைக் நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. இது தப்பு. நீங்கள் இப்படி ட்ரான்ஸ்லேட்டே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டேஜில் போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க, உங்கள் முன்னாடி ஒரு 10 மெம்பர்ஸே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க முன்னாடி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அங்கேயே நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க. ஸோ இதுக்காக தான் இங்கிலீஷை எப்போவும் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அதை நேச்சுரலாக பேச கற்றுக்கணும். இதுக்காகவே நம்ம வீடியோவில் ஹவ் டு ஸ்டாப் ட்ரான்ஸ்லேட்டிங்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் லிங்க்கை ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதோடைய ஒரு ஷார்ட் சம்மரியை தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். இப்போது உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்த உடனே ஒரு பெரிய விஷயத்தையோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரியும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நீங்கள் டெய்லி தமிழில் சொல்கிற வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகளை இங்கிலீஷில் சொல்லி பழகுங்க. லைக் குட் மார்னிங்காக இருக்கட்டும், ஹாய், இந்த மாதிரி வார்த்தைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஸ்டெப் ஒரு பிக்சரை பார்த்து அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க ஃப்ரம் த தேர்ட் பார்ட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பண்ணும்போது நீங்கள் இந்த கிராமர் அது இதுன்னு போட்டு மண்டையை குழப்பிக்காதீங்க. அது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஸ்டார்டிங்கில் பேசி பழகுங்க. அண்ட் தென் அதை ரெக்கார்டும் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதில் வர வார்த்தைகளையும் நீங்கள் பேசுகிற டோனும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நீங்களே ஒரு முறை செக் பண்ணுங்கள். அண்ட் நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இங்கிலீஷில் பேசணும்னு ட்ரை பண்ணுறீங்க இல்லை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 25 மினிட்ஸ் ஆச்சும் நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு நீங்கள் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு பார்க்குற ரீல்ஸை இங்கிலீஷில் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறத ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும்.
And the last and final tip number 3, shadowing technique. இது ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே யூஸ் பண்ணுற விஷயம். நம்ம நார்மலாக கூட பண்ணியிருப்போம். அதாவது ஒருத்தர் பண்ணுறதை பார்த்து அப்படியே காப்பி அடித்து பண்ணுறது. இதுதான் ஷேடோவிங் டெக்னிக். உங்களுக்கு இங்கிலீஷில் பேசணும், இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும். நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் வெப் சீரீஸையோ இல்லை மூவிஸையோ பார்த்துருப்போம். ஆனால் நம்மள நிறைய பேர் அது இங்கிலீஷில் பார்க்க மாட்டோம், நம்ம மதர் லாங்குவேஜில் தான் மாற்றி பார்ப்போம். இந்த வாட்டி மட்டும் நீங்கள் பார்க்குற எந்த ஒரு மூவியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சீரீஸாக இருக்கட்டும், அதை இங்கிலீஷ்லேயே பாருங்கள். அந்த சீரீஸில் உங்களுக்கு பிடிச்ச டயலாகை நீங்கள் உங்கள் பிடிச்ச ஆக்டர் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டு ட்ரை பண்ணலாம், இல்லை உங்களையே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கும். பட் அது எப்படி கோர்வையாக பேசுகிறது, ஒரு மாதிரி நிறுத்தி பேசாமல் எப்படி நல்லா பேசுகிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எப்படி அதை ஃப்ளூவெண்ட்டாக பேசணும், எந்த இடத்துல டோனை ஏற்றணும் இறக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. மட்டும் இல்லாமல் உங்களால் நிறைய புது வார்த்தைகளையும் ஃப்ரேசஸையும் கூட இது மூலமாக கற்றுக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண 3 டிப்ஸையுமே நான் என்னோடய லைஃப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நிச்சயமாக உங்களால் 1 மந்த்துக்குள்ளேயே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.